நம்மளோடு பாதுகாப்பு வியூக நிபுணர் சார் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். சார், தொடர்ச்சியாக காஷ்மீரில், ஹரியானாவில், உத்தரப்பிரதேசத்தில் பயங்கரவாத அமைப்புகளோடு தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சற்றேறக்குறைய 3 டன் வெடிபொருட்கள் ஹரியானாவில் பதிமூலம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ தலைநகர் டெல்லிக்குள்ளே இவ்வளவு வெடிபொருள் எப்படி ஒரு இடத்துல அவங்களால கொண்டு வர முடிஞ்சுது? அப்போ என்ன சதித்திட்டம் அப்படிங்கிற சந்தேகம்லாம் எழுந்திருக்கிற சூழலில் தான் இப்போ செங்கோட்டை சுதந்திர தினத்தில் பிரதமர் கொடியேற்றுகின்ற செங்கோட்டைக்கு அருகில் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் நிறுத்தப்பட்ட காரிலிருந்து வெடிகுண்டு வெடித்திருக்கிறது. அது வெடிகுண்டு வெடித்திருக்கிறதா அல்லது சிலிண்டர் வெடித்திருக்கிறதா என்கிற கோணத்திலும் ஒரு பக்கம் விசாரணை மேற்கொண்டிருக்கிற சூழலில் இந்த சதி வேலைக்கு எந்த அமைப்பும் தற்போது வரை பொறுப்பேற்கவில்லை. அடுத்த கட்டமாக அந்த விசாரணை எப்படி சார் போகும், என்ன நடந்திருக்கும்? அடிப்படையாக ஃபர்ஸ்ட் ஏரியாவை கார்டன் பண்ணுவாங்க. கார்டன் பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த வந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து தூரமா மக்களை அனுப்பி வைத்து அதை சுத்தமா அப்புறப்படுத்துவாங்க அந்த ஏரியாவை. அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம் பிளஸ் என்ஐஏவோட அமைப்பு, மற்ற அமைப்புகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சேதத்தை ஆய்வு செய்து பிளஸ் அது எந்த மாதிரியான வெடிப்பொருள்னு சொல்லிட்டு அந்த வெடிப்பொருள்ல இருந்து துகள்கள் கிடைக்கும் பாத்தீங்களா, வெடித்த துகள்கள், அதுல என்ன மாதிரி வெடிப்பொருள் பயன்படுத்தியிருக்காங்களா, இல்ல வெடிப்பொருளா இருந்தா என்ன மாதிரி வெடிப்பொருள், இல்ல சிலிண்டரா இருந்தா சிலிண்டரா என்னன்னு சொல்லிட்டு முதல் கட்ட ஆய்வுல தான் தெரிய வரும். ஆனால் ஒரு அடிப்படை உண்மை என்னென்றால் 1.5 மாதங்களுக்கு முன்னாடி யூபியில வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்ம்ஸ் கேட்ச், அதாவது RDX ஒன்று பிடிபட்டது. அதை தொடர்ந்து ஹரியானால பிடிபட்டது. நான் பல்வேறு முறை சொல்லி இருக்கிறேன், இந்த பண்டிகை காலங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா செப்டம்பர் வாக்கில் தொடங்கி ஜனவரி 26 வரை மொத்தமே பண்டிகை காலம் என்று நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ ஒரு பண்டிகை வந்துகிட்டே இருக்கும். அந்த காலகட்டத்தில் தான் இது மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இது நடந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இது ஐஇடி எக்ஸ்ப்ளோஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது செகண்டரி எஃபெக்ட்ன்றது வந்து அது சிலிண்டரோடையோ இல்ல வேற ஏதாவது குக்கர்லயோ இது மாதிரி தான் அதை வந்து வைப்பாங்க. ஏன்னா முதல் எஃபெக்ட் வந்து அது வெடியால சாகிறத விட அந்த வெடிக்கும் போது அது பக்கத்துல இருக்க துகள்கள் மற்றவங்கள உடம்ப போய் தாக்கும் போது அதால ஏற்படக்கூடிய தாக்கத்தால நிறைய பேர் இறந்து போறது உண்டு. பிளஸ் அந்த வெடியோட சத்தத்தால நிறைய பேர் வந்து இறந்து போறது உண்டு. ஸோ இதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு உயிர் சேதம் இன்னும் அதிகமாக கூடும். ஸோ கடவுளை வேண்டுவோம். ஏனென்றால் அங்கே பாதிக்கப்பட்டவர்களும் நம் நாட்டை சேர்ந்தவர்கள், நம் சகோதரர்கள் சகோதரிகள் குழந்தைகளாகவும் இருக்கக்கூடும். ஆனால் இது எந்த அமைப்பும் இன்னும் பொறுப்பு ஏற்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இந்திய அரசாங்கம் என்ன செய்யும், என்ன நடவடிக்கை எடுக்கும் என்று அவர்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, நம்ம டாட்ஸை கனெக்ட் பண்ண பார்த்தோம்னா பங்களாதேஷ்ல வந்து இப்போ ரீசெண்டா ஒரு அமெரிக்க உளவாளி ஒருவர் கொல்லப்பட்டார். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டேனியல் ரோமன் சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி ஜாக்சன் சொல்லிட்டு. இவர்கள் கொல்லப்பட்ட போது பிளஸ் அதை தவிர்த்து ISI உளவாளிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். டர்க்கிஷ் எலிமெண்ட்ஸ், அதாவது டர்க்கியை சேர்ந்த உளவாளிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இன்னும் சொல்ல போனா பங்களாதேஷ்லயும் நேபாளிலையும் டர்க்கியின் உதவியோடு பாகிஸ்தான் ISIயின் வேலைகள், நாச வேலைகள் அதிகரித்துள்ளன. அந்த பார்டர் வந்து ரொம்ப போரஸான பார்டர். நேபாளில ஒட்டியுள்ள பகுதிகள் வந்து கண்காணிப்பை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதே போல் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதிகளும் கண்காணிப்பு அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதன் வழியாக வெடிமருந்துகளோ இல்லை மற்ற ஆயுதங்களோ இந்தியாவுக்குள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது முதல் கட்டமாக இதுதான் எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. இப்போ அங்கே நம்மோடு காவல்துறை, நம்மோடு முன்னாள் இராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கணேசன் இணைந்திருக்கிறார். சார், தொடர்ச்சியாக கடந்த மாதத்தில் மிகப்பெரிய
சதி திட்டத்தில் இருந்த 2 பேரை கைது செய்தாங்க. ஹரியானாவில் சற்றக்குறைய 3 டன் வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்க நிலையில் தலைநகர் டெல்லியில் இப்படி ஒரு குண்டு வெடிப்பு, அது குண்டு வெடிப்பா இல்லை சிலிண்டர் வெடிப்பாங்கிற ஒரு கோணத்துலையும் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. 9 பேர் வரை தற்பொழுது இறந்திருக்காங்க, 24 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக என்ன மாதிரி விசாரணைகள் இருக்கும்? இது சதி செயலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மகேஷ், இப்போ இந்த இது நீங்கள் வந்து ஒரு 3 டன்னு சொன்னீங்க இல்லையா, எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2900 kgs ஆஃப் அமோனியம் நைட்ரேட். இது வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு இந்த ஆர்டிஎக்ஸ் இந்த ரேஞ்சுக்கும் வேணால் பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கிடையாது. பட் தட் இஸ் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் தான். பட் அதுக்கும் இந்த பிளாஸ்டுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம கேட்டிங்கன்னா ப்ரிலிமினரிலி தேர் இஸ் நோ கனெக்ஷன் ஆஸ் சச். இது வந்து எந்த விதமான பிளாஸ்ட், இது ஒரு ஐஇடி பிளாஸ்டா, இதில் யூஸ் பண்ணப்பட்ட எக்ஸ்ப்ளோசிவ் என்ன அப்படிங்கிறத வந்து இனிமேல் ஃபோரன்சிக்ஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொன்ன பிறகு தான் அது வந்து ஒரு டெரர் அட்டாக் அப்படிங்கிறத வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி தேர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிபிலிட்டி தட் இது வந்து காரில் இருக்கிற சிஎன்ஜி பிளாஸ்டோ இல்லாட்டினா வந்து இந்த இப்போ பேட்டரி கார்லாம் இதாகுது அந்த இதில். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ரெட் ஃபோர்ட் ஏரியா, சாந்தினி சவுக் ஏரியாலாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா கார் வந்து அடுத்தடுத்து ஒட்டி பார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த இதனால வந்து ஏதாவது ஒரு பிளாஸ்ட் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கும் வந்து அதாவது ரூல் அவுட் பண்ண முடியாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து இது ஒரு டெரர் அட்டாக் மாதிரி தான் தெரியுது. இப்போ பழைய என்ஐஏ அஃபிஷியல்ஸ் இவங்க எல்லாம் வந்து என்ன இதை வந்து நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு பெரிய வந்து ஒரு பிளாஸ்ட் ஒரு 10-12 கார் வந்து கட்டட் ஆகுதுன்னா அது ஒரு கார் வெடிச்சதுனால வர்றது கிடையாது. அதாவது காரோட எக்ஸ்ப்ளோஷன் கிடையாது, அதோட சிஎன்ஜியோ எதுவும் கிடையாது. தேர் ஹேஸ் டு பி சம் எக்ஸ்ப்ளோசிவ் இன் இட். அதை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ்ன்னு வச்சுட்டு ஒரு டெரர் அட்டாக் வந்து அவங்க நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான். ஏன்னா த கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன், ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் த கேஷுவாலிட்டி ரேட் அது வந்து எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா ஒரு டெரர் அட்டாக்கை பாயிண்ட் பண்ணுது. ரைட்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி வந்து இப்போ டாப் காப்பாங்க. டெல்லியோட வந்து கமிஷனரை வந்து டெல்லி கமிஷனர் தான் டாப் காப்பாங்க. அவங்க ஐபி சீஃப் எல்லாமே வி ஆர் நவ் மீட்டிங் அண்ட் டிசைடிங் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் திஸ் திங். அதுக்கு வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட். இது வந்து ஃபாரன்சிக் அனாலிசிஸ். இதுல எக்ஸ்ப்ளோசிவ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் பட்சத்தில் இது வந்து இதோட கான்சிக்வன்சஸ் வேற மாதிரி திரும்பும். அதோட இப்ப வந்து என்சிஆர் அதாவது நேஷனல் கேபிட்டல் ரீஜன், மும்பை, யூபி எல்லாத்துலயும் ஹை அலர்ட் போட்டிருக்கிற மாதிரி அதர் சிட்டிஸ்லயும் ஹை அலர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நம்ம வெயிட் பண்ணி இதை வந்து அடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சார், இப்போ நம்ம கடந்த மாதம் பார்த்தோம், தீபாவளி நேரத்தில் டெல்லியில் வணிக வளாகம் மற்றும் மக்கள் அதிகமாக கூடுகிற பகுதியில் ஒரு பெரிய வெடிகுண்டு சம்பவத்தை அதிகமான பேர் உயிரிழக்கிறார்கள். ஒரு சதி திட்டின 2 பேரை கைது செய்தாங்க. இப்போது ஒரு காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர் உள்ளிட்டவரை கைது செய்து அவர்கிட்ட நடத்தின விசாரணையில் தான் ஹரியானாவில் இவ்வளோ வெடிப்பொருட்களை தலைநகர் டெல்லிக்கு அருகில் ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் தான் அதை பறிமுதல் பண்ணியிருக்காங்க நிறையா. அப்போது இப்படி உளவு வெடிப்பொருட்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய சதித்திட்டம் அல்லது ஒரு பெரிய நெட்வொர்க் அதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துனதுக்கு பிறகு இந்தியாவுடைய அந்த மிக துல்லிய ஆப்ரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் எல்லாம் முற்றிலுமாக நம்ம அழிச்சிட்டோம். அந்த சூழலில் இதற்கு ஒரு எதிர்வினையாக பயங்கரவாதிகள் இது மாதிரி ஒரு சதித்திட்டத்தை செய்கிறதுக்கு திட்டமிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? என்னைய கேட்டால் மகேஷ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் பஹல்காம் ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம முகாமெல்லாம் அழிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தீவிரவாதம் அழியிற இன்னும் தீவிரவாதம் அதை விட பன்மடங்கு பெருகி போய் தான் இருக்கு. அதோட முதல் இது வந்து என்னன்னா அவங்களுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர் வந்து முனீர் வந்து ஃபீல்டு மார்ஷலாக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு பங்களாதேஷும் பாகிஸ்தானும் கைகோர்த்து இப்போ இது நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த இது வந்து அதை வந்து அந்த முகாம் அழிச்சதுனால வந்து தீவிரவாதம் அழிஞ்சு போயிடல, அது வந்து இன்னமும் பெருகுதான் செய்யும். ஆனா நம்ம இப்ப இந்த குண்டு வெடிப்பு சம்பவமா இல்ல நான் இதை வந்து கார் வெடிச்சதுன்னு தான் சொல்லுவேனே தவிர, ஏன்னா வந்து கன்ஃபார்மா தெரியாத வரைக்கும் அது குண்டு வெடிச்சுதா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு வந்து ஒரு கோ இன்சிடென்ட், நீங்க சொன்ன மாதிரி காஷ்மீர்ல ஒரு டாக்டரோட இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு ஃபரிதாபாத்ல 2900 kgs ஆஃப் அமோனியம் நைட்ரேட் எடுத்ததுக்கும்
இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பிரிசம்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து எப்பயுமே மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடக்கணும்னா இந்த மாதிரி ஒன் ஆஃப் வந்து எக்ஸ்ப்ளோஷன் நடக்காது. அத பல இடத்துல வெடிச்சிருக்கும் இந்நேரத்துக்கு. அது வந்து இது வந்து ஏதோ ஒண்ணு வந்து ஒரு பிரிமிச்சூரா வந்து ஒண்ணு நடந்திருக்கா இல்லையா, இல்ல ஒரு பெரிய இது வர வேண்டியது இருந்தது தவிர்க்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல வந்து இன்னும் ஒரு 1 hour இல்ல 2 hours வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய போலீஸ் சொல்லிடுவாங்க இதுல எக்ஸ்ப்ளோஷன் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, இது எந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் யூஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத வச்சு இதுல யாரு சம்பந்தப்பட்டிருப்பா அப்படிங்கறதையும் நம்மளால கொண்டு வந்துட முடியும். அதனால வந்து நம்ம வந்து ஒரு பிரிமிச்சர் ஒரு பிரிசம்ஷன்ஸை வந்து கொடுக்க வேணாமே அப்படிங்கறது நான் பார்க்கிறேன். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.